கவலைப்படாதீர்கள் ஜெபி. கவலை பாருங்க அப்படியே ஒட்டிக்கும், ஆட்டோமேட்டிக்காக திரும்ப திரும்ப ஒட்டிக்கும். நாம் முயற்சி செய்யலைன்னா அதை அப்படியே ஒட்டி நம்மளை அப்படியே முழுக்கடிக்கும். அப்பேற்பட்ட ஒரு கவலை. ஒரு பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு என்ன வருது? உடனே கவலை தான் வருது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கவலைப்படாதீர்கள். கவலை எதை குறித்தும். உண்மையிலே நாம ஜெபத்தின் வல்லமையை நம்பினோமானால் கவலைப்பட மாட்டோம். கவலைப்படுறதே எதை காண்பிக்குது? ஜெபத்தினுடைய மகிமையும் மேன்மையும் நாம் ரொம்ப அந்த நேரத்தில் நம்பிக்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஜெபத்துக்கெல்லாம் ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லுவோம் பாருங்க. ஆனால் பாயிண்ட் எங்கன்னா கவலைப்படுறோமா? கவலைப்படுறத என்ன காண்பிக்குது? நம்ம ஜெபத்தினுடைய மேன்மையும் மகிமையும் உணரலை. அந்த நேரத்தில் அதை கைவிட்டுட்டோம். ஆகவே எளிமையான பாயிண்ட் நெகேமியாட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது, கவலைப்படாதீர்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் நமக்கு செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமாம், இது எப்படி தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும்ன்ற மாதிரி இருக்கலாம் சூழ்நிலையில். இதெல்லாம் யாராவது இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியுமா? இது எப்படியாவது சால்வ் ஆகுமா? நான் சொல்கிறேன், சால்வ் ஆகும். ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் ஜெபிங்க.